வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே நிலை கொல்லும் போர், தேங்கிய இரத்த பாதை. போர் எப்போதும் வெற்றி தோல்வி என்று முடிவதில்லை. சில நேரங்களில் அது நின்றும் போகும். 1951 கொரிய போர் அப்படியே நின்றது. முன்னேற்றமில்லா போர்க்களம். சீன தலையீட்டிற்கு பின் ஐக்கிய நாடுகள் படைகள் பின்வாங்கின. சீன வடகொரிய படைகள் முன்னேறின. ஆனால் எதுவும் தீர்மானமாக மாறவில்லை. 38வது அச்ச ரேகை கோட்டை சுற்றி போர் உறைந்து நின்றது. பழைய போர், புதிய காலம். இந்த கட்டத்தில் நகரங்களை கைப்பற்றுவது இல்லை, எல்லைகளை மாற்றுவது இல்லை. அதற்கு பதிலாக மலைகள், குன்றுகள், சிறு நிலப்பகுதிகள், ஒவ்வொரு அங்குலமும் உயிர்களுக்கான விலையுடன் மாறிக்கொண்டிருந்தது. மலைகளில் எழுதப்பட்ட போர், குறுகிய மலைப்பகுதிகளில் துப்பாக்கி போர், பீரங்கி தாக்குதல், இரவு நேர திடீர் தாக்குதல். இவை வரைபடத்தில் சிறியதாக தெரிந்தது. ஆனால் வீரர்களின் வாழ்க்கையில் மிகவும் பெரியது. இரு தரப்பின் சோர்வு. இந்த நேரத்தில் ஐக்கிய நாடுகள் படைகள் நீண்டகால போரால் சோர்வடைந்தன. வீடு திரும்பும் கனவு, ஆனால் முடியவில்லை. சீன வடகொரிய படைகள் மனித இழப்பு அதிகம், சப்ளை சிக்கல்கள், ஆனால் பிடிவாதம். இருவரும் சோர்ந்து போயினர். யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. வான் போர், தரைப்போர். இந்த கட்டத்தில் ஐக்கிய நாடுகள் விமானப்படை மேலாதிக்கம் பெற்றது. சப்ளை வழிகள் தாக்கப்பட்டன, பாலங்கள் அழிக்கப்பட்டன, ரயில் பாதைகள் முடக்கப்பட்டன. ஆனால் தரையில் முன்னேற்றம் இல்லை. மனநிலை, போர், அலுப்பு. வீரர்களிடம் ஏன் இன்னும் போராடுகிறோம்? இந்த நிலம் ஏன்? இந்த கேள்விகள் துப்பாக்கியை விட கூர்மையானவை. போர், அலுப்பு தட்டியது, சலிப்பு பெருகியது. உலக அரசியல் அழுத்தம். 1951 உலகம் கேட்கத் தொடங்கியது, இந்த போர் எப்போது முடியும்? எத்தனை உயிர்கள்? அமெரிக்காவில் மக்கள் எதிர்ப்பு உருவாகியது. அரசியல் அழுத்தம் பெருகியது. சீனாவிலும் பொருளாதாரம் சுமையாக மாறியது. போர் அரசியல் சிக்கலாக தொடர்ந்தது. நிலைகொள்ளும் போர் ஒரு பெயர். இந்த கட்டத்திற்கு ஒரு பெயர் வந்தது, ஸ்டேல்மேட். வெற்றி இல்லை, தோல்வி இல்லை, உயிர் இழப்பு மட்டும். ஒரு போரின் மிக கொடூரமான நிலை இது. மனித இழப்பின் கணக்கு. இந்த காலகட்டத்தில் தினசரி உயிர் இழப்பு, பெயரில்லா வீரர்கள், மறக்கப்பட்ட மலைகள். வரலாறு எழுதப்பட்டது இரத்தத்தில். போரின் திசை மாறுமா? இந்த நிலை நீடித்து கொண்டிருக்க முடியாது. ஒரு முடிவு, பேச்சுவார்த்தையா அல்லது மேலும் இரத்தமா? உலகம் அந்த விடைக்காக காத்திருந்தது. நிறைவாக 1951 கொரிய போர் நின்றது. ஆனால் அமைதி வரவில்லை. நிலை கொண்டது போர். மனிதத்திற்கு மிக கடுமையான சோதனை. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும்